வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கேரள சென்றுள்ள IAS அதிகாரிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் ஆய்வு. வயநாடு நிலச்சரிவு எதிரொலி. தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு. மின்சார ரயில்கள் ரத்து. கூடுதலாக 70 மாநகர பேருந்துகள் இயக்கம். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் இன்று மின்தடை. மின்சார வாரியம் அறிவிப்பு. ஈரானில் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் தலைவர் உடல் கத்தாரில் அடக்கம். இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம். ரிக்டரில் 6.8 பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக். இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரள சென்றுள்ள IAS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவில் புதைந்தவர்களை தேடுவதற்கு தெர்மல் ஸ்கேனர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பலர் மண்ணில் புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் 5வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிவாரண பணிகளுக்காக கேரள சென்றுள்ள IAS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: வயநாடு நிலச்சரிவு நிவாரண பணிகளுக்காக கேரளாவுக்கு சென்றுள்ள 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் முழு முனைப்புடன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களது பணிகள் குறித்து கேட்டறிந்ததோடு தவிக்கும் கேரள மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்பதை அங்குள்ளவர்களிடம் கூறும்படி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் எதிரொலியால் தமிழகத்தில் மலைப்பகுதிகளில் இருக்கும் மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மழை நாட்களில் கண்காணிப்பு செய்யவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கவும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய்த்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மழை நேரத்தில் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறை தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல், நீலகிரி, கோவை, குமரி, நெல்லை, விருதுநகர், தேனி, திருப்பூர் என மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இன்று முதல் 15ஆம் தேதி வரை கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுவதால் பொதுமக்கள் வசதிக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதன்படி பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டிற்கு 20 பேருந்துகளும் கூடுவாஞ்சேரிக்கு 30 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து டி நகர் பிராட்வேக்கு கூடுதலாக 20 பேருந்துகள் இன்று முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் இன்று மின்தடை என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் இன்று மின்தடைப்படும் இடங்களை மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி கிண்டி, அம்பத்தூர், ராமபுரம், கொரட்டூர், பாடி, கொடுங்கையூர், KK நகர், ஆலப்பாக்கம், போரூர், மாங்காடு, திருமுடிவாக்கம் ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடைப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் மதியம் 2 மணிக்குள் பணிகள் முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.8 பதிவாகியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.8 பதிவாகியுள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிண்டனாவ் தீவின் கிழக்கே பார்சிலானா கிராமத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் 17 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான். தமிழகத்தில் தற்போது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் பெருகி வருவதாக வானதி சீனிவாசன் கூறியுள்ளார்.
கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள அண்ணா பூங்காவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உடற்பயிற்சி கூடத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வானதி ஸ்ரீனிவாசன், நகர்ப்புற பகுதியில் சிறிது சிறிதாக பூங்காக்கள் இழந்து கொண்டு வருகிறது என்றும், கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பு மிக மோசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் கட்டடங்கள், விளையாட்டு மைதானங்கள் அமைத்துக் கொடுத்தாலும் மாநகராட்சி நிர்வாகத்தினர் பராமரிப்பது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசுகையில், நகர்ப்புற பகுதிகள் இன்று சிறிது சிறிதாக பூங்காக்களை இழந்து கொண்டு வருகிறது. பூங்காக்கள் இருக்கிற இடத்துல இன்று உடற்பயிற்சி கூடம் என்பது அவசிய தேவையாக இருப்பதால் இந்த இடத்துல ஒரு கான்கிரீட் பில்டிங் நாங்கள் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. பூங்காக்கள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இன்று மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக அதில் நகர்ப்புற பகுதிகளில் வீடுகள் எல்லாம் ரொம்ப சிறிதாக இருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே கூட நல்லபடியாக ஒரு வாக்கிங் போகிறதுக்கு அப்படிங்கிற இடமெல்லாம் இல்லாதால் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக இன்று பூங்காக்களை பயன்படுத்துகிறார்கள். கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பூங்காக்களுடைய பராமரிப்பு என்பது மிக மிக மோசமாக இருக்கிறது. அதிலும் என்னுடைய தொகுதியில் நகர்ப்புற பகுதி கிட்டத்தட்ட இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூங்காவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஏனென்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மனிதன் சராசரியாக 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நல்ல ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு நடந்தாங்கன்னா அவங்களுடைய மன ஆரோக்கியம் கூட மேம்படும். ஆக உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து பூங்காக்கள் இன்று மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பூங்காக்களுடைய பராமரிப்பு மாநகராட்சி நிர்வாகத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறது. ஒரு சில இடங்களில் எம்எல்ஏவினுடைய மேம்பாட்டு நிதியில் கட்டடங்கள் கட்டி இல்லது இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுத்தாலும் கூட அதை பராமரிக்க கூட முடியாத அளவிற்குத்தான் இன்று மாநகராட்சி இருந்துகிட்ருக்காங்க. இது தொடர்பாக ஆணையாளரிடம் நேரில் சந்தித்து இதையெல்லாம் சொல்லி இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ராம்நகர் பூங்கா என்பது 3 மாத காலம், ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் அவரே வேலை ஒழுங்காக பண்ணல. இப்போ கேட்டால் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுக்கிறாங்க. ஆனால் 3 மாத காலம் பராமரிப்பே இல்லாமல் படுமோசமாக இருக்குது. இதே தான் எல்லா பூங்காக்களுடைய நிலைமை. புதுச்சேரி மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ரங்கசாமி செயல்படுவதாக பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்தார். கூட்டத்தின் முடிவில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் மற்றும் பாஜக ஆதரவு எம்எல்ஏ அங்காளன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்கின்ற வகையில் கூட மத்தியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பாஜக மீது மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முதல்வர் ரங்கசாமி இங்கே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் இவ்வாறு தெரிவித்தார். அதனால அந்த 2 மாநிலத்துக்கு நிறைய சிறப்பு சலுகைகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அளிச்சிருக்கிறாங்க. அப்போ புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட பதவியேற்பு இருக்கும். அதே மாதிரி நம்முடைய நிதிநிலை ஆய்வுக்குழுக்கு நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளல. இதனால புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி பின்தங்குது, அதனுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய வளர்ச்சியும் பின்தங்குது. இதனால ஒவ்வொரு துறை வாரியாக நான் அன்னைக்கு டெல்லி இருக்கும்போது ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு அமைச்சர் சந்தித்தா கூட ஒரு அமைச்சர் 50 கோடி கொடுத்ததா கூட ஏறக்குறைய எனக்கு அந்த மாநிலத்துக்கு 2000 கோடி அதிக வருவாய் வந்திருக்கும். திராவிடத்தை எதிர்க்கவோ கருதியல் ரீதியான சமுதாய சீர்குலைவை செய்யவும் நபர்கள் ஹிட்லர் போன்று உடல் சதாங்கள் அளிக்கிறது என மாரப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாரப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில், அனைத்து கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர்களை சங்கத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் என்றும், சங்கத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு திராவிட பண்பாட்டு முன்னேற்றத்தை கொண்டு சென்று அது மாணவர்களிடம் சொல்லும்படி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசுகையில், சென்னையில் இருக்க கடைகளில் 100% கடைகளில் 80% கடைகள் அந்த சிறு குறு கடைகள் தான்.
அதுக்கான அந்த உரிமை கட்டணம் வந்து 500 ரூபா இருந்தது. அதை வந்து 3500லேருந்து 50,000 வரையும் உயர்த்தியிருக்காங்க. இது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு சர்வாதிகார முடிவாக யாருமே கலந்தாலோசிக்காமல் இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. பாஜக அதிருப்தி. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவது எல்லாம் பாஜக கருத்தாக இருந்தால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் இருந்து பாஜக வெளியே வந்துவிடலாம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பேசுகையில், அதிமுகவினர் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் அதற்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், இருந்தாலும் இந்த பட்ஜெட் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு உரையாக இந்த பட்ஜெட் உரை உள்ளதாக கூறினார். மேலும் பேசுகையில், மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை, வேலை வாய்ப்புகளுக்கு எதுவும் இந்த திட்டத்தில் இல்லை, மாநிலத்தினுடைய சுற்றுலா நம்பி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஒரு சில நலத்திட்ட உதவிகளுக்கான பணம் உயர்த்தப்பட்டு இருக்குது, அது வரவேற்கத்தக்கது. அதே வேளையில மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு உரை இந்த பட்ஜெட். பாமகவை சேர்ந்த மர்ம நபர் ஒருவர் திமுக தலைமை தீர்மான குழு தலைவரை தொலைபேசியில் அழைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் தமிழ்தாசன் புகார் மனு அளித்தார். திமுக அறிவாலயம் தலைமை தீர்மான குழு தலைவர் தமிழ்தாசன் தன்னை தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக பாமக நபர் மீது சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் வரலாறு கட்டுரையை வெளியிட்டதால் தொடர்ச்சியாக வெவ்வேறு தொடர்பு எண்ணில் இருந்து மிரட்டல் விடுத்து வருவதாகவும், மிரட்டல் விடுத்த மர்ம நபர் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசுகையில், தொடர்பு கொள்ளும் நபர் அவர் வாட்ஸ்அப்ல தன்னுடைய ஆடியோ பதிவை போட்டு அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, நான் பாமக காரன், ஒன்றிய செயலாளர், நீ எங்கே இருக்கிறாய், உன் அட்ரஸை கொண்டு நான் அங்கே சந்திக்கிறேன், இதுதான் உனக்கு முற்றுப்புள்ளி, உன் சங்கை அறுத்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி பாமகவை பற்றி பேசாதே, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகனே அவர் சென்று அவர் மௌனமாக இருக்கிறார், இது போல எந்த விதமான பேச்சும் பயமில்லாமல் பயந்து அவர் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அதை குறிப்பிட்டு அதை சொல்கிறார். கோவையில் பாம்பு தாக்கியதில் பாம்பு பிடி வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியை சேர்ந்தவர் முரளிதரன். பாம்பு பிடி வீரரான இவருக்கு ஒர்க் ஷாப்பில் பாம்பு புகுந்ததாக தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்று பார்த்தபோது சுமார் 3 அடி நீளம் கொண்ட கட்டுவிரியான் இனத்தை சேர்ந்த பாம்பு இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து பாம்பை பிடிக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக பாம்பு கடித்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்த முரளிதரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் துடியலூர் காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனியில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்காக நகரின் பல்வேறு இடங்களில் பேனர்கள், கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சில இடங்களில் கொடிக்கம்பங்களை வைக்க அனுமதிக்காததால் காங்கிரஸ் கட்சியினர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளார். இருப்பினும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்காக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் 7 நாளுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் புத்தன் அணையில் இருந்து ராட்சத குழாய்கள் மூலம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு தண்ணீர் கொண்டு வர சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 236 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வந்த புத்தன் அணை திட்ட பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளது. இதனை வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். நாகையில் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாகை மாவட்டத்தில் சிபிஎம் விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் சிபிஐ மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மோடி அரசை கண்டித்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன், விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன், சிபிஐ ஒன்றிய துணை செயலாளர் மாசேத்துங் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் அருகே தமிழ்நாடு அரசு சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பெரிய வடவாடி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் பெரிய வடவாடி, எருமனூர், செம்பளங்குறிச்சி, விஜயமாநகரம், சித்தேரிக்குப்பம் ஆகிய 5 ஊராட்சிகளின் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுக்களாக கொடுத்தனர். இதையடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் அரசு சார்பில் வந்திருந்த வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, வேளாண் துறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவர்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டு தீர்வுகள் காணப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் சுகாதாரத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு குழந்தைகளுக்கான பரிசு பொருட்களை வழங்கியதுடன் மின்சாரத்துறை மற்றும் வேளாண் துறையிடம் சார்பில் வழங்கப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வுக்கான சான்றுகளை வழங்கினார். விருதாச்சலத்தில் இடதுசாரி கட்சிகள் சார்பில் மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து ஏழை நடுத்தர மக்கள் மீது கடும் நெருக்கடிகள் தொடுப்பதை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. இந்நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்பு சாலைகள் அமர்ந்து முழக்கங்கள் இட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அழைத்தனர். மாற்றுத்திறனாளி பெண்மணியை தாக்கிய பெண் காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அனவரதநல்லூரை சேர்ந்த முத்துரத்னம் இவர் தனது மகன் இறந்தது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த விசாரணை நடந்து வந்த நிலையில் கடந்த மாதம் பெண் காவலர் புஷ்பலதா என்பவர் மாற்றுத்திறனாளி முத்துரத்னத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து மாற்றுத்திறனாளி பெண் முத்துரத்னத்தை தாக்கிய பெண் காவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட முத்துரத்னத்திற்கு உரிய நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ரீவைகுண்டபுரம் அருகே உள்ள செய்துங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருங்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை குறித்து கோஷங்கள் எழுப்பினர். நேபாளத்தில் நடைபெற்ற ஆசிய கைப்பந்து போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று நாடு திரும்பிய திருப்பூர் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூரை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இணைந்து கடந்த ஜூன் மாதம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் வென்றனர். பின்னர் நேபாளத்தில் நடைபெற்ற 6 நாடுகள் கலந்து கொண்ட ஆசிய கைப்பந்து போட்டியில் 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி பதக்கம் வென்றனர். இதைத் தொடர்ந்து பதக்கத்துடன் திருப்பூர் திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாங்கள் இப்போ லாஸ்ட் மந்த் ஜம்மு காஷ்மீரில் நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் நம்ம டீம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்து இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆச்சு. இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னல் நேபாளில் நடந்துச்சு. அங்கே போயிட்டு வேரியஸ் டீம் வந்துச்சு. அங்கே வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து டீம் வந்துருந்துச்சு. அதில் நம்ம டீம் ஃபைனல் செலக்ட் ஆகி நேபாள் விசஸ் இந்தியன் ஃபைனல் செலக்ட் ஆகி அவங்க கூட 18-22 மேட்ச் வின் பண்ணி ரன்னர்ஸ் ப்ளேஸ் வாங்கியிருக்கோம். எங்கள் கொஞ்சம் இன்னும் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் கிடச்சின்னா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் எங்கள் பெட்டர் கொடுப்போம். மதுரை அருகே பாஜக அரசை கண்டித்து தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பு பணியில் இருந்த டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். வாலாஜாபேட்டை அருகே ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த கச்சாலநாயக்கன் தெருவில் படவேட்டம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி பக்தர்கள் அம்மனுக்கு 108 பால்குடம் எடுக்கும் விதமாக ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஊரில் இருக்கும் பெண்கள், வயதான முதியோர்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மன் வடிவிலான பூ கரகத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்து காப்பு கட்டி விரதம் இருந்து பால் குடம் சுமந்து கொண்டு முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி அருகே ஆடி வெள்ளியையொட்டி திருவிளக்கு பூஜையானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே விசுவாசபுரம் பகுதியில் அமைந்துள்ள கௌமாரி சாய்பாபா திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை ஒட்டி திருவிளக்கு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர்கள், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு உள்ளிட்டவற்றுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பெண்கள் லலித சரஸ்வர நாமங்கள் சொல்லியும் கீர்த்தனைகள் பாடியும் வழிபட்டனர். பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சதீபம், கும்பதீபம் உள்ளிட்ட தீபாராதனைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றது. இதில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அருகே மோகாம்பரி அம்மன் ஆலய ஆடி மாத 108 பால்குட அபிஷேக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகரின் கிழக்கே உள்ள ஐயம்பேட்டை கீழ்த்தெருவில் அமைந்துள்ள மோகம்பரி அம்மன் ஆலய ஆடி மாத 108 பால்குட அபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலதாளங்களுடன் அம்மன் திருவீதி உலா வந்து சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலைகளால் அலங்கரித்து தீப ஆராதனைகள் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கேரள சென்றுள்ள IAS அதிகாரிகள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் ஆய்வு. வயநாடு நிலச்சரிவு எதிரொலி, தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு. மின்சார ரயில்கள் ரத்து, கூடுதலாக 70 மாநகர பேருந்துகள் இயக்கம், மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னையில் இன்று மின்தடை, மின்சார வாரியம் அறிவிப்பு. ஈரானில் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் தலைவர் உடல் கத்தாரில் அடக்கம், இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம், ரிக்டரில் 6.8 பதிவு. பாரிஸ் ஒலிம்பிக், இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.